இறைவன் எப்போது தோன்றுகிறான் தெரியுமா? அநியாயம் தலை தூக்கும் போதும், தர்மம் தடுமாறும் போதும், மனிதன் தன் வழியை மறந்துவிடும் போதும் அவனே தோன்றுகிறான். அதற்கே எடுத்துக்காட்டே கிருஷ்ண அவதாரம். விஷ்ணுவின் 10வது அவதாரங்களில் முக்கியமானது ஸ்ரீகிருஷ்ணர். சமயம் துவாபர யுகம். இடம் மதுரை நகர். பொது உடைமை, பகை, சதி, பாவம் எல்லாம் கூடியிருந்த ஒரு நேரம். அந்த நேரத்தில் கம்சன் என்ற சதி மன்னன் தனது சகோதரியாகிய தேவகியின் குழந்தைகளை ஒன்று கூட உயிருடன் விடாமல் கொன்று வந்தான். ஏனெனில் இறைவனே அவனை அழிக்க பிறக்கப் போகிறான் என்பது ஒரு தீர்க்க தரிசனம். ஆனால் 7வது குழந்தை பாலராமர் யோக மாயையால் தப்பினான். 3வது குழந்தை கிருஷ்ணர் பிறந்தவுடன் காடு, ஆறு, மழை அனைத்தையும் வென்று வசுதேவன் அவரை கோகுலத்திற்கு அழைத்து வந்தார். அங்கே யசோதா கிருஷ்ணரை தன் குழந்தையாக வளர்த்தார். அழகும் அறிவும் கலந்த சிறுவன், கோபியர்களின் இதயத்தை கொள்ளையெடுத்தவன். சிறுவயதில் கிருஷ்ணர் பாம்பு காளியனை யமுனையிலிருந்து அடித்து வெளியேற்றினார். பூதனையை அழித்தார். சகடாசுரனையும் வீழ்த்தினார். இது வெறும் குழந்தையின் செயலா? இல்லை, அது பகவானின் மகிமை. மிக முக்கியமாக குருக்ஷேத்திர போரில் அர்ஜுனனின் சங்கட நேரத்தில் உலகையே எழுப்பிய ஒரு வாக்கியம் சொன்னார். அதுவே பகவத்கீதையின் பிறப்பாய். ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு யுத்த வீரனோ, சித்தப்பனோ, பாடலோ, நடனமோ இல்லை. அவர் சாக்ஷாத் நாராயணர். அன்பும் அறிவும் அருள் நிறைந்த தெய்வீக அவதாரம். இதுதான் கிருஷ்ண அவதாரத்தின் சுருக்கமும் மகிமையும். உங்களுக்கு பிடித்ததா இந்த டிவைன் ஷார்ட் ஸ்டோரி? அப்படியானால் வீடியோவை லைக் பண்ணுங்க, தர்மம் பரவிட ஷேர் பண்ணுங்க, இன்னும் பக்கத்தில் இருக்கும் பில் ஐக்கான கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வந்தே கிருஷ்ணம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ண.